Hello everyone, Assalamu alaikum. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அரபிக் டிஷ் தான் பார்க்க போறோம். ரொம்ப பாப்புலரான சவுதி டிஷ் மட்டன் கப்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய அரபிக் ரைஸ் வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். மட்டன் மந்தி, சிக்கன் மந்தி, மட்டன் மச்பூஸ் அந்த மாதிரி. அந்த ரைஸ் மாதிரி இந்த ரைஸும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மட்டன் கப்சா செய்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல பெரிய பீசஸாக தான் நீங்கள் மட்டன் வந்து கட் பண்ணி வாங்கிக்கணும். ஷோல்டர் பீஸ் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 750 கிராம்ஸ் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் ரைஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதோட டபுள் குவான்டிட்டி மட்டன் எடுத்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மந்தி, மச்பூஸ், கப்சா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மட்டனோட குவான்டிட்டி நிறைய எடுக்கணும். அப்போ தான் இதுக்கு வந்து நல்ல டேஸ்ட் வரும். இப்போ மட்டன் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது 1/2 kgக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்தது நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன். இப்போ ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு எந்த குக்கிங் ஆயில் வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய பீஸ் பட்டை எடுத்திருக்கேன். சின்ன பட்டையாக இருந்தால் வந்துட்டு 2-3 பீஸாக எடுத்துக்கோங்க. 4-5 பீஸ் பே லீஃப் எடுத்திருக்கேன். பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா 2 பே லீஃப் எடுத்துக்கோங்க. 6 பீஸ் ஏலக்காய் எடுத்திருக்கேன். 6 பீஸ் கிராம்பு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ட்ரை லெமன் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு லெமனோட ஸ்கின் மட்டும் நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு முழு பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து பெரிய பீசஸாக தான் வந்துட்டு சேர்க்கணுன்ட்டு இல்லை, சின்ன பீசஸாக கூட நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்க போகிறோம். கப்சா மசாலா வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் வந்துட்டு மசாலா வந்து சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட ரெடிமேட் கப்சா மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம காரத்துக்கு வந்துட்டு பெப்பர் பவுடர் மட்டும் தான் சேர்க்க போகிறோம், இல்லை சில்லி பவுடர் கிடையாது. பட்டை கிராம்பு தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நட்மெக் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மட்டன் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச இந்த மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை லைட்டாக பல்ஸ் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஃபைனாக கிரைண்ட் பண்ண வேணாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா குக் ஆகட்டும். அடுத்தது நான் கொஞ்சமாக லெமனோட ஸ்கின் வந்து துருவி சேர்த்துக்க போகிறேன். ஆரஞ்சு இருந்தால் ஆரஞ்சோட ஸ்கின் வந்து துருவி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட லெமன் தான் இருக்குது, ஸோ நான் லெமனோட ஸ்கின் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷோட ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ மட்டன் வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். டென் மினிட்ஸ் இதை நல்லா குக் ஆகட்டும். நீங்கள் யூஸ்வலாக மட்டன் எத்தனை விசிலுக்கு வேக வைப்பீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அது வேகிற டைமில் நம்ம பாதாம் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து கார்னிஷிங்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன்.
நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பாதாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே கீழே நான் வந்துட்டு கொஞ்சமாக ஆனியனும் ஃப்ரை பண்ணி வச்சுக்க போகிறேன். இதுவும் நம்ம கார்னிஷிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ஆனியன் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் கம்மியான எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃப்ரை ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 minutes எடுக்கும். ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுருங்க. இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மட்டன் பீசஸை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்ம போட்டு ஹோல் ஸ்பைசஸ் இந்த ட்ரை லெமன்லாம் எடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்டாக் வந்து நான் ரைஸ் குக் பண்ணுற ஒரு பாட்க்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மட்டன் பீசஸை லைட்டாக வந்துட்டு நம்ம பட்டர் இல்லைனா கீயால் ப்ரஷ் அப் பண்ணிக்கலாம். இதோட 2 சைடுமே நல்லா ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவனில் இது க்ரில் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் அவனில் க்ரில் பண்ணலன்னா ஜஸ்ட்டு பேன்லேயே வந்துட்டு லைட்டாக ஆயில் ஊற்றி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ரைஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். ஏதாச்சும் ஒரு பழைய தோசைக்கல்லை இந்த பேனுக்கு அடியில் வச்சு தம் போட்டுருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரைஸில் ஜஸ்ட் இந்த ஸ்மோக் கொடுக்கறதுக்காக ஜஸ்ட்டு ஒரே ஒரு சின்ன பீஸ் சார்கோலை நான் நெருப்பில் காட்டிகிட்ருக்கேன். இப்போ நம்ம மட்டனும் நல்லா க்ரில் ஆயிடுச்சு. இப்போ ரைஸும் நல்லா தம்மாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மட்டன் பீசஸ் இதில் வச்சிடலாம். இப்போ நடுவில் அந்த சார்கோல் பீஸை நான் வச்சிடுறேன். இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி ஸ்மோக் வந்ததும் உடனே இந்த பேன் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. கேஸ் வந்து ஆஃபில் தான் இருக்குது. இந்த பேன் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடியே இருக்கட்டும். அந்த ஸ்மோக்கோட ஃப்ளேவர் வந்துட்டு இதில் நல்லா இறங்கணும். இப்போ நான் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் பேன் ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நல்லா சுட சுட ரொம்ப ரொம்ப சுவையான மட்டன் கப்ஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணிடலாம். இதை எப்படி சர்வ் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் ரைஸ் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம மட்டன் பீசஸை வச்சிடலாம். நம்ம ஃப்ரை பண்ண பாதாமை இதில் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியன்ஸை போட்டுக்கலாம். இந்த மட்டன் பீசஸ் வந்துட்டு உங்களுக்கு க்ரில் பண்ணி சாப்பிட பிடிக்கணும், நீங்கள் வந்துட்டு க்ரில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இது நீங்கள் க்ரில் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இதே மாதிரி நான் சிக்கன் கப்ஸா ரெசிபி கூட ஆல்ரெடி போட்டிருக்கேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்டியான கப்ஸா ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். மசாலாலாம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்ப கம்மியான ஸ்பைசஸாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இந்த மட்டன் வந்து இந்த மாதிரி க்ரில் பண்ணி சாப்பிட்றதால இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரைஸ் வந்து காரம்லாம் இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருக்கிறதால குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயுமே பிரியாணியே ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படி இல்லைனா வந்துட்டு எங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.